இலங்கை பூராகவும் 600 பட்டதாரிகள் எடுக்கும் திட்டத்திலே, இலங்கை போக்குவரத்து அமைப்பு எடுக்கும் திட்டத்திலே 10 பேரை யாழ்ப்பாணத்தில் இருந்து எடுக்க வேண்டும் என்று எமது அமைச்சர்கள் எங்களது முன்னாள் பிராந்திய முகாமையாளருடன் தொடர்பு கொண்டு சொக்கலிங்கம் ஐயா அவர்களுடன் எங்களை இணைத்த இந்த பிராந்தியத்தை இரண்டாக பிரிப்பதற்கு சிலர் முனைந்து வருகின்றார்கள். அந்த முனைப்பை கூடி இவ்வளவு காலமும் ஏன் இந்த பிராந்தியம் இப்படி இருந்தது, ஏன் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கூடி அவர் இன்று முன்வைத்து அந்த இதை இடைநிறுத்தியுள்ளார். அதில் இந்த பயிற்சி பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கௌரவ அமைச்சர் அவர்கள் என்னிடம் சில ஆலோசனைகளை வழங்கியிருந்தார்கள். இந்த பாடசாலையை ஆரம்பிப்பதன் மூலம் இங்குள்ளவர்களுக்கு சிறந்த பயிற்சியினை வழங்குவதன் கூடாக அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்ந்த வகையில் உயர்த்த முடியும் என்று கூறியிருந்தார்கள். அதே போன்று கௌரவ அமைச்சர்களுடைய வழிகாட்டலின் பேரில் தான் இந்த தினம் இந்த பயிற்சி பாடசாலை திறந்து வைக்கப்படுகிறது. அதே போன்று எனது பங்களிப்பு மற்றும் கௌரவ அமைச்சருடைய வழிகாட்டலின் பேரில் எதிர்காலத்திலே இந்த பாடசாலையை இந்த பகுதியில் உள்ள அனைவரும் பயன்படுத்தத்தக்க வகையில் பாரிய ஒரு நிறுவனமாக மாற்றி வைப்பதற்கும் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து மழை பெஞ்சால் முழங்கால அளவுக்கு தண்ணி நிற்கிற இடமா இருந்தது. பண்டிகைகளை கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக அதை செய்திருக்கிறோம். பஸ் பிரச்சனை இருந்தபடினால அமைச்சரோட கழிச்சு போது அவர் சொன்னார், நீங்களாம் வடமாகாணத்தினுடைய போக்குவரத்து அமைச்சர், நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க, நான் அதை என்டோஸ் பண்றேன். அதுக்காண்டி நான் தவறாக வழி நடத்தவோ இல்லை அத்துமுறவோ போறதில்லை. நீங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு சுதந்திரமான செயல்பாட்டையும் மக்களுக்கான ஒரு சேவையுமாகத்தான் நான் அதை பார்ப்பேன். அதனுடைய நீங்கள் திட்டங்களை தாங்க, நாங்கள் கட்டம் கட்டமாக செய்யலாம். அழுதும் பிள்ளை அவளே பெற வேண்டும் என்பது கூட நாங்கள்லாம் எங்களோட பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே ஒழிய இந்தியாவினுடைய மன்மோகன் சிங்கோ அல்லது சோனியா காந்தியோ அல்லது பிளேக்கோ அல்லது அமெரிக்காவோ எங்களோட பிரச்சனையை தீர்க்க முடியாது. நாங்கள் தான் எங்களோட பிரச்சனை தீர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று நான் நம்புறேன். எனக்கு தேவை மக்களுடைய ஆதரவு, பங்களிப்பு. அதுகள் இருக்குமா இருந்தால் உங்களுக்கு தெரியும், நான் மக்களை விட்டு ஓடினதும் கிடையாது, ஓட போறதும் இல்லை. படுகொலிக்க தள்ளினதும் கிடையாது, தள்ள போறதும் இல்லை. எங்களுடைய கொள்வனவு பொருட்களை நாங்கள் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புவதற்கு, கொழும்பு மற்ற இடங்களுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் ஒரு லொரியும் ஒரு கெண்டரும் ஒரு டிராக்டரும் தான் கேட்கின்றோம். அதை நன்கொடைய அதை தந்துடுவாது என்றோம். ஒரு சரியான அரசியலை தெரிவு செய்ய வேண்டும். சரியான அரசியலை தெரிவு செய்வது கூடத்தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையிலிருந்து மீண்டு கொள்ளலாம். கடந்த காலத்துல வெளிநாடுகள் எல்லாம் தலையிட்டு என்ன நடந்தது, பிரச்சனையை தீர்க்க முடியும். நாங்களா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும், தீர்வு காண வேண்டும், தீர்வு காணலாம்னு நான் நம்புறேன். அதுக்கு எனக்கு தேவை நீங்கள் எந்த அளவு உங்களுடைய பங்களிப்பை, உங்களுடைய ஆதரவை நீங்கள் எனக்கு வழங்குகின்றீர்களோ அந்த அளவுக்கு விரைவாக நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம். கொழும்பு சந்தைக்கு இந்த தமிழைக்கு போகாமல் கொழும்பு சந்தைக்கு இங்க இந்த நேரம் போறதுக்கு ஏற்கனவே ஜனாதிபதி மற்றது கௌரவ அமைச்சர் பிரசன்னாஜி அவங்களோட கதைச்சிருக்குது. அவங்க எங்களுக்கு அங்க இது சோர்சார்ன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் ஐயா கேட்ட மாதிரி கேட்ட மாதிரி நாங்கள் அதுக்குரிய போக்குவரத்துக்குரிய இதோ உண்டு.
வடக்கு மாகாண கௌரவ ஆணையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திரு ஜோன்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைப்பின் செயலாளர் திருமதி வடபகுதி மக்களுக்கு வழங்கப்படும் நன்கொடை மூலமாக உள்ளூர் சேவை மேம்பாட்டு திட்ட அமலாக்கல் ஆரம்ப நிலவரத்துக்கு பிரதம விருந்தினர்களாக வருகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் மூலமாக நாங்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி நிறுவனங்களுடைய ஆற்றல்களை மேம்படுத்துவதுடன் அந்த பிரதேச மக்களுக்குரிய கட்டுமான பணிகளையும் ஏனைய தேவையான சேவைகளையும் வழங்குவதற்கு இந்த திட்டத்தின் வாயிலாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தின் அனைத்து வேலைத்திட்டங்களும் அரசாங்கம் பாதுகாப்பு தொகையை செய்கின்றதை இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய எண்ணம் கொள்கையின் அடிப்படையிலாக உருவாக்கப்பட்ட ஒரு கடன் திட்டம். உலக வங்கியிடமிருந்து இலங்கை அரசாங்கம் கடன் பெற்று அதை எங்களுடைய மக்களுக்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தருகின்ற ஒரு வகையான திட்டம். அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு அமைய அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்களுக்கு அமையத்தான் இந்த உதவிகள் எங்களுக்கு கிடைக்கின்றது. இப்ப இந்த நெல்சன் திட்டம் கூட அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கை வழியாக வடமாகாணத்துக்கு என்று சொல்லி 3626.44 மில்லியன் இந்த 3 வருஷத்துக்குமாக இந்த அரசாங்கம் உலக வங்கியிலிருந்து கடனாக பெற்றிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக வடமாகாணத்துக்கு என்று சொல்லி 1084 மில்லியன்.